எடுத்த தேங்காய சொட்டு கலட்டி இந்த கரலை எல்லாத்தையும் சீவிட்டு பீஸ் போட்டு வச்சுக்கிடக்கு. கரலோட அடித்தமெண்டா அது கலர் எல்லாம் மாறிடும். இப்போ இதை தண்ணி விட்டு அடிக்க போகிறோம். இதுக்கு இப்போ 1.5 கப் தண்ணி விடுறேன். தேங்காய் சொட்டை மிக்சி கப்புக்குள்ளே போட்டு முதல் சும்மா தண்ணி விடாமல் அடிச்சுட்டு பேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு 1.5 கப் தண்ணி விட்டு அடிச்சு எடுத்தாச்சு. இதை இப்போ வடிக்க போகிறேன். நான் இப்போ துணி போட்டுத்தான் வடிக்க போகிறேன். துணியில் வடிக்கிறது ஈஸியானது. நல்ல திக்கான பாலண்டபடியாக நாங்கள் ஒருக்கா அடித்ததே எங்களுக்கு காணும். திரும்ப அடித்தா அது பிரயோசனம் இல்லையா, தண்ணி பாலாக தானே வரும். இதை வடிவாக புளிஞ்சு எடுத்தோம்னா சரி. 2 தரமாக புளிய போடுறேன்னு இந்த துணிக்க முழுக்கலும் போடவும் இல்லாது கவர் போட்டு வடிவாக மூடி ஃப்ரிட்ஜுக்க வைக்க போகிறோம். டைட்டாக மூடி இப்போ ஃப்ரிட்ஜுக்கு ஒரு இரவுக்கு வைக்க போகிறோம். இப்போ புளிஞ்ச பால் அப்படியே இருக்குது. நாங்கள் எடுக்க இந்த மாதிரி இருக்குன்ட்டு வெந்து காட்டுறேன். 12 மணித்தியாலம் வச்சு இப்போ வழியால் எடுத்து கொண்டுட்டோம். இதை இப்போ கலட்டி பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. பாருங்க இப்படி இருக்கண்டு. இங்கே இதில் மேலே அந்த தடித்த பால், கீழே எவ்வளோ தண்ணியாக இருக்குது. பால் தெளிஞ்சு மேலே இறுக்கமான கட்டி மேலே இருக்குது, கீழே இப்படி தண்ணியாக இருக்குது. இதை இப்போ பிரிச்செடுக்க போகிறோம். மேலே அந்த கட்டியில தான் நாங்கள் இப்போ க்ரீம் செய்ய போகிறோம். ஆடை கட்டி மாதிரி இதுக்கு மேலே எடுத்தமெண்டா கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கும். இவ்வளோத்தோட நிப்பாட்டுறேன். இப்படி எடுக்க அப்படியே தண்ணியாகத்தான் வருது. இந்த தேங்காய் பால் தடித்ததுக்கு கொஞ்சம் இனிப்பு சேர்க்கணும். 2 மேசக்கரண்டி பவுடர் சுகர் போடுறேன். இதை இப்போ நல்லா அடிப்பேன். ஒரு 2 நிமிஷம் தான் அடிச்சிருப்பேன். இப்போவே க்ரீம் இப்போ தான் வந்துட்டுது.